இந்த டுட்டோரியல் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிற அனைவருக்குமான டுட்டோரியல். அது மட்டும் இல்லாமல் ஜிமெயிலை பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துகிறவங்க, கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துகிறவங்க, யூடியூப் சேனலுக்கு பயன்படுத்துகிறவங்க இவங்களுக்கும் இந்த டுட்டோரியல் ரொம்பவே முக்கியமான ஒரு டுட்டோரியல். உங்கள் மெயில் ஐடிக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஹேக்கர்ஸால் ஹேக் பண்ண முடியவே முடியாது. உங்கள் மெயில் ஐடியை உங்களுக்கு தெரியாமல் யாராலையும் லாகின் பண்ண முடியாது. ரொம்பவே செக்யூராக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிற டேட்டாஸ் எல்லாமே செக்யூராக இருக்கும். இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைல் வழியாக எப்படி ஆன் பண்ணுறது என்பதை பார்க்கலாம். இந்த டுட்டோரியலில் நடுவில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுக்கு கூகுள் வழியாக, அதாவது கூகுள் குரோம் வழியாக ஓப்பன் பண்ணுறேன் என்ற ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு கேட்கலாம். சிலருக்கு பாஸ்வேர்டு கேட்காமல் இருக்கலாம். எப்போ பாஸ்வேர்டு கேட்கும் அப்படின்னா, இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள், உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்கன்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசரில் உங்கள் மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ். இப்போது ஜிமெயில் என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Compose button. Double tap search mail edit box. Open navigation draw button. ஓப்பன் நேவிகேஷன் ட்ரோ இருக்கும். இங்கே டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அல்லது ஸ்க்ரீனை மேலே தூக்கி விட்டிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்கள். Settings in list 33 items. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் எத்தனை மெயில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மெயிலும் இங்கே டிஸ்பிளே ஆகும். எந்த மெயிலுக்கு நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த மெயிலை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். vadivelan56@gmail.com in list 9 items. செட்டிங்ஸ், மோர் ஆப்ஷன், ஜென்ரல் செட்டிங்ஸ் இது எல்லாமே காமனாக சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வைப் பண்ண நீங்கள் என்னென்ன மெயில் ஐடி எல்லாம் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி சொல்லும். எனக்கு vadivelan56@gmail.com என்ற மெயில் லாகின் பண்ணியிருக்கு. இதை நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இதுக்கு தான் நான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். டபுள் டேப் கொடுத்த பிறகு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே vadivelan56@gmail.com கூடிய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் தான். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Navigate up button. vadivelan56@gmail.com. More options button. Account in list 27 items. Manage your Google account. ஸ்டார்டிங்லேயே அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டுக்கு கீழே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்குது. அதை நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Account. இப்போது இந்த மெயிலுக்குரிய அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Google account. Vadivelan P. Double tap to activate. இது இந்த மெயிலோட நேமு. Current account. vadivelan56@gmail.com. மெயில் ஐடி சொல்லுது. Done button. Current account. Selected. Personal in. Selected. Home. அடுத்தது மெனுஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்திருக்கு. செலக்டட் ஹோம் என்ற மெனு வந்திருக்கு. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Personal info. இதுவும் பர்சனல் இன்ஃபோ என்ற மெனு. Data and personalization. இதுவும் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் என்ற மெனு. Security. செக்யூரிட்டி என்பதும் மெனு தான். செக்யூரிட்டின்னு சொல்லுது இல்லை, இந்த இடத்துல டபுள் டேப் கொடுங்க. Account. Security issues found. Protect your account now by resolving these issues. In list 8 items. இந்த செக்யூரிட்டி மெனு ஹெட்டிங் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ற இடத்துக்கு வரணும். நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Secure account. Security issues found. Protect your account now by resolving these issues. Secure account. Signing into Google. Password. Last changed 25 February. பாஸ்வேர்டு வருது. எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்பதையும் சொல்லுது. அடுத்த ரைட் ஸ்வைப். Use your phone to sign in. On. Two-step verification. Off. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃபில் இருக்குது. இதில் டபுள் டேப் கொடுத்த பிறகு ப்ரௌசர் கேட்குது. எந்த ப்ரௌசர் வழியாக ஓப்பன் பண்ணணும் என்பதை கேட்குது. சிலருக்கு இந்த ஆப்ஷன் கேட்காது. டைரெக்டாக நீங்கள் எதில் ஆல்வேஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி டிஃபால்ட் கொடுத்துருக்கீங்களோ அது வழியாகவே ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் ஒன் ஆல்வேஸ் என்ற ஆப்ஷனில் எப்பயுமே நான் ஜஸ்ட் ஒன் தான் கொடுப்பேன். எனக்கு அப்போதைக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் குரோம் வழியாக ஓப்பன் பண்ணுறேன். Chrome, row 0,
Column 1, in grid, 1 row, 4 columns. குரோம் சொன்ன பிறகு டபுள் டேப் கொடுக்குறேன். குரோமில் ஓப்பன் ஆகுது. 22%, 100%, two-step verification, web view. என்னோட மெயில் அக்கௌண்ட்டுக்குரிய கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ற பேஜில் இருக்குது. நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Account. More options. Collapsed. Google account. Two-step verification. Protect your account with two-step verification. Each time you sign into your Google account, you'll need your password and a verification code. ஒவ்வொரு டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு வரும், அதை என்டர் பண்ணால் தான் லாகின் பண்ண முடியும் என்பது மாதிரி சொல்லுது. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Find out more. Add an extra layer of security. Enter your password and a unique verification code that's sent to your phone. Keep the bad guys out. Heading, even if someone else gets your password, it won't be enough to sign into your account. Get started. Button. ஸ்வைப் பண்ணி வரும்போது கெட் ஸ்டார்டட் என்ற ஆப்ஷன் வருது. இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். Okay. Button. அடுத்து ஓகே பட்டன் கேட்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, You are using your phone to sign in. Heading 1. யூ ஆர் யூஸிங் யுவர் ஃபோன் டு சைன் இன் என்ற ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது இது பற்றி விளக்குது. You are currently using your phone to sign in. Turning on two-step verification will turn it off for your account. Are you sure that you would like to proceed? இப்போது சைன்இனில் இருக்குதான்னு கேட்குது. நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து கேன்சல் ஓகே இருக்கும், நான் ஓகே கொடுத்துக்கிறேன். Cancel. Okay. Button. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல. Get started. Button. கெட் ஸ்டார்டட் கொடுத்த பிறகு அடுத்த லெவலுக்கு போயிடும். Google accounts, web view. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Radivelan P, heading 1. For your security, Google wants to make sure that it's really you. Radivelan56@gmail.com selected. Switch account, link. vadivelan56@gmail.com என்ற மெயிலில் இருக்குது. சுவிட்ச் அக்கௌண்ட் சொல்லுது பாருங்களேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன்ல, அந்த இடத்துல நான் அங்கே vadivelan56@gmail.com கிளிக் பண்ணேன். அது இங்கே மாறி இருந்தது அப்படின்னா திரும்பவும் அந்த மெயில் கொண்டு வர்றதுக்கு இதே இடத்துல டபுள் டேப் கொடுத்த பிறகு நீங்கள் லாகின்ல என்னென்ன மெயில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வரும். உங்களுக்கு தேவையான மெயிலை இங்கே கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Use your screen lock, heading 2. To access your account, verify, continue, button. யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக். ஸ்க்ரீன் லாக்கு நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கேன், அதனால் கண்டினியூ கேட்குது. நீங்கள் ஃபிங்கர் லாக் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்குது. நான் டபுள் டேப் கொடுக்குறேன். வெரிஃபை யுவர் ஐடென்டிஃபிகேஷன், யூஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் டு வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி என்றது வருது. நான் ரைட் ஸ்வைப் பண்ணி காமிக்கிறேன். Verify your identity. Use your fingerprint to verify your identity. Cancel button. எனக்கு ஸ்க்ரீன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாடல், அதனால் ஸ்க்ரீனில் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த லோகோ வருது. உங்களுக்கு எங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு உங்களுடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி வந்துடுச்சு. Progress bar. Double tap to activate. 80%. Two-step verification. Web view. வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி என்ற ஆப்ஷன் வந்துட்டு உடனே போயிடுச்சு. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Account. More options. Collapsed. Google account. Two-step verification. Use your phone as your second sign-in step. Google will send a secure notification to your phone as your second factor during two-step verification. Get Google prompts on these devices now. All devices signed into your Google account will get prompts. You can control which phones get prompts in your two-step verification settings. Samsung Galaxy A50. நீங்கள் எதெல்லாம் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதோட நேம் சொல்லும். குறிப்பாக இந்த மொபைலோட மாடல் நம்பர் சொல்லும். Don't see your device. Button. Don't want to use Google prompt. Don't want use your Google prompt சொல்லுது. அடுத்த ரைட் ஸ்வைப்பில் Collapsed list box. கொலாப்ஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுது. இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இந்த இடத்துல டபுள் டேப் ஆக மாட்டேங்குது, அதனால் திரும்பவும் ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Selected. Choose another option. In list, 3 items. அதுக்கப்புறம் ரைட் ஸ்வைப் பண்ணும்போது சூஸ் அனதர் ஆப்ஷன் சொல்லுது இல்லை, இந்த இடத்துல டபுள் டேப் கொடுக்குறேன். Selected. Choose another option. இப்போது அதில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுன் லிஸ்ட் ஓப்பன் ஆகுது. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Security key, a small physical device used for signing in. செக்யூரிட்டி கீ எ ஸ்மால் பிசிக்கல் டிவைஸ் ஃபார் சைனிங் இன் என்ற ஆப்ஷன் வருது. இது எதுக்குன்னா, ஏதாவது பென்ட்ரைவை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக உங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ற ஆப்ஷனை அந்த டிவைஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அது மோஸ்ட்லி நம்ம வச்சுருப்போம், திடீர்னு தொலைஞ்சிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன்.
Text message or voice call. Get codes by text message or phone call. டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் வாய்ஸ் கால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் இதுதான் எனக்கு தேவை. டபுள் டேப் கொடுக்குறேன். Selected. Text message or voice call. Get 70%. A 2-step plus 91,98,402,72,383. Edit box. Enter a phone number. Plus 91,98,402,72,383. டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் கால் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டேப் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல எடிட் பாக்ஸ் வந்தது. ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு எம்டி காமிச்சிது. அதுக்கப்புறம் அதுவே என்னோடய ஃபோன் நம்பரை இன்ஃபில் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதில் என்ன ஃபோன் நம்பர் அப்படின்றது சொல்லிச்சு. நீங்கள் டாப்லேருந்து நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக டாப்லேருந்தே நான் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். myaccount.google.com. More options. 2-step verification. Account. More option. Collapse. 2-step. Let's set up. What phone number? Let's set up your phone. What phone number do you want to use? Collapsed. Select a country. List box. இந்த செலக்ட் கண்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா செலக்ட் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். United States, Afghanistan plus 9, Albania plus, Algeria plus, American Samoa plus 1. இந்த இடத்துல ஒவ்வொரு கண்ட்ரி நேமும் வாசிக்கிட்டு இருக்குது. ஆனால் டிஸ்பிளேவுக்கு தெரியாது. அந்த இந்தியாவோட கொடி மட்டும்தான் அங்கே தெரியும். மற்றதெல்லாம் அதை வாசிக்கிட்டு இருக்குது. அதனால் டச் பண்ணி வேறு இடத்துல கொண்டு வந்துடுறேன் அதை. What phone number? Plus 91,98,402,72,383. Edit box. Enter a phone number. அந்த இடத்துலேருந்து டச் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ மொபைல் நம்பர் சொல்லிச்சு. இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு கரெக்டானு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Google will only use this number for account security. Don't use a Google voice number. Message and data rates may apply. கூகுள் செக்யூரிட்டிக்கு இந்த நம்பர் தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லுது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். How do you want to get codes? Not selected. Text message. Radio button. Text message. Not selected. Phone call. Phone call. இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் என்ற ரேடியோ பட்டன் தான் செக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஃபோன் கால் என்ற ரேடியோ பட்டன் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். செக் பண்ண பிறகு அடுத்த லெவலுக்கு ஸ்க்ரீன் போயிடும். அங்கே என்ன நடக்குது என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த லெவலுக்கு போன பிறகு உங்களுக்கு கால் வரும். அதில் வெரிஃபிகேஷன் நம்பர் சொல்லுவாங்க. அதை கேட்டு உடனே இங்கே டைப் பண்ணணும். ஒரே ஃபோனாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் நான் கொடுத்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வரேன். Don't want to use text message or voice call. Collapsed. List box. இந்த ரெண்டும், அதாவது டெக்ஸ்ட் மெசேஜும் ஃபோன் நம்பரும் எனக்கு வேணாம் அப்படின்னா சூஸ் அனதர் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்த்து மாற்றிக்கலாம். திரும்ப அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அடுத்து நான் ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட் மெசேஜை செலக்ட் பண்ணிவிட்டு Selected. Choose another option. Security key, a small physical device used for Google prompt. Get a Google prompt on your phone and step 1 of 3. Not in list. Next. ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஃபைனலில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பட்டன் டபுள் டேப் கொடுக்குறேன். Processing phone number. Edit 6 characters maximum. Showing English UK QWERTY keyboard. Open features. Message 54,999,105. Your Google verification code is 818,253. ஃபஸ்ட்டு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு கீபோர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு வந்த டெக்ஸ்ட் மெசேஜில் இருக்கக்கூடிய 6 நம்பரை இந்த இடத்துல எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு கீபோர்டு ஓப்பன் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். 818253. Maximum of 6 characters entered. ஒரு முறை பேக் கொடுத்துக்கிறேன் கீபோர்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு. கீபோர்டு எக்ஸிட் ஆனால் தான் எனக்கு ரைட் ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Back button. English UK QWERTY keyboard hidden. 8 Google just 800 didn't get it. Resend. சப்போஸ் இந்த 6 டிஜிட் நம்பர் உங்களுக்கு வரலன்னா didn't get it வருது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் வரும். Resend button. இதில் டபுள் டேப் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு திரும்பவும் கோடு வரும். ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Back. Step 2 of 3. Next button. நெக்ஸ்ட்டில் டபுள் டேப் கொடுத்துட்டேன். Showing English UK QWERTY keyboard. Open features. 2-step verification. Web view. English UK QWERTY keyboard hidden. நெக்ஸ்ட்டில் டபுள் டேப் கொடுத்த பிறகு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Account. More option. Collapsed. 2-step verification. It worked. Turn on 2-step verification. Now that you've seen how it works, do you want to turn on 2-step verification for your Google account vadivelan56@gmail.com? Step 3 of 3.
Turn on button. இப்போ தான் டேர்ன் ஆன் பட்டனே வருது. டபுள் டேப் கொடுக்குறேன். Progress bar 70%, 100%, two-step verification, web view. இன்னமும் இன்னொரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகுது. அங்கே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வாங்க ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்கும். Account. More options. Collapsed. Two-step verification. Two-step verification is on. Turn off. Two-step verification is on since 28 Dec 2019. இன்றைக்கி தான் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணியிருக்கீங்க. இதை டேர்ன் ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது உங்களோட முடிவு. இவ்வளோ தான். அடுத்தது நீங்கள் உங்கள் மொபைலில் லாகின் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் தான் லாகின் பண்ணலாம். இது ரொம்பவே செக்யூரான ஆப்ஷன். இந்த செக்யூரிட்டி இருந்ததுனால யாருமே எதையும் செய்ய முடியாதுன்னு நம்ம யோசிக்க வேணாம். இன்னமும் சிம்பிளாக நம்ம ஜிமெயிலில் ஆட்டையை போடலாம். எப்படி என்பதை நீங்கள் யோசித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ நண்பர்களே. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல் டெக் தமிழ்.